கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியிலும் பெண்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். இந்த நாளிலே வேதாகமத்தில் ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படிக்கு கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவுகளையும் அங்கே கண்டு அவளிடத்தில் போனான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 18:1-2 குறிப்பிடப்பட்ட காரியம் என்னன்னா, ஆக்கிலால் பிரிஸ்கிலால் என்கிற ஒரு குடும்பத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆக்கிலால் பிரிஸ்கிலால் குடும்பம். இவர்கள் பாருங்க, அநேகர் சொல்ற காரியம் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் 2 பேரும் பெண்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆக்கிலால் கணவன், பிரிஸ்கிலால் மனைவி. கணவன் மனைவி இவர்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிடப்பட்ட காரியம் என்னன்னா, இணைந்தே இவர்கள் பெயர் காணப்படுகிறது. இவர்கள் குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்த ஒரு குடும்ப உறுப்பினர் சொல்லலாம், இல்லைன்னா நபர்கள் என்று சொல்லலாம், இல்லை சிறந்த ஒரு தம்பதியர்கள் என்று சொல்லலாம். ஆக்கிலால் பிரிஸ்கிலால் குடும்பம். இந்த குடும்பத்திலே பிரிஸ்கிலால் அவளுடைய பெயர் அர்த்தம். அவள் பெயர் அர்த்தம் என்னன்னா, மதிப்புக்குரியவள். அவளுடைய கணவர் பெயர் ஆக்கிலால், அவள் கழுகு போன்றவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவள் மதிப்பு மிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறாள். காரணம், தன் கணவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெண். இருவரும் இணைந்து அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அநேக பெண்களை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதுல ஆக்கிலால் பிரிஸ்கிலால் பாருங்க, அவங்க மிக சிறந்த தம்பதியர்கள். பாருங்க, சொன்னா கொடுத்து வச்சவர்கள் என்று சொல்லுவாங்கல்ல சிலர், அப்படி ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாவும் ஒரு கொடுத்து வைத்த ஒரு தம்பதியர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா பவுல் அவள் அநேகரை வாழ்த்துகிறார். இந்த ரோமாபுரியிலே அந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்துல அநேகரை வாழ்த்துகிறார். அல்ல, மிக முக்கியமாக ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை வாழ்த்துற ஒரு காரியம் அங்கே இடப்பட்டிருக்கிறது. ரோமர் 16:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாலையும் ஆக்கிலாலையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வாழ்த்துகிறார். அப்போ 2 பேரையும் அவள் எப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், ஊழிய பாதையிலே தன்னோடு இணைந்த உடன் ஊழியர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இவர்கள் குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். அப்போ இவர்களுடைய உறவு முறை, உறவாடுதல் பாருங்க, உடன் ஊழியர். அப்ப பவுலை குறித்த எல்லா காரியமும் இந்த ஆக்கிலால் பிரிஸ்கிலாலுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய செயல்பாடுகள், அவளோடு பேசின காரியம், இயேசுவை குறித்து சொன்ன சத்தியங்கள் எல்லாம் இந்த குடும்பம் நன்றாக அறிந்த குடும்பம். இன்னும் குறிப்பிட்டு சொன்னா, இவங்க ஒரு யூத குடும்பம். அப்போ யூதர்கள் அவர்களுடைய முறைமை, அவர்கள் கடைபிடித்த சட்ட திட்டங்கள், அப்போ அதெல்லாம் அவர்கள் செய்த காரியங்கள், நியாய பிரமாணம், விருத்த சேதனை குறித்து எல்லா காரியத்தையும் பவுல் விளக்கமா சொல்லியிருப்பார். இதெல்லாம் கற்றறிந்த ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். அப்போ இவர்கள் வெளியேற்றப்படுகிறாங்க. ரோமாபுரியிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அப்போ ராயனால கட்டளையிடப்பட்டிருக்கு, அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அப்பொழுது பவுல் அவரோடு இணைந்தார். அப்போ அவர்கள் ஊழியத்திலே அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் என்ன காரியங்கள் செய்கிறார்கள்னா, அவர்கள் ஒரு தொழில் செய்கிறார். கூடார தொழில் செய்கின்ற ஒரு மனிதர்கள். பாருங்க, உழைக்கும் குடும்பம். இந்த குடும்பம் உழைத்து ஊழியம் செய்தாலும் தன்னுடைய வேலையை அவர்களே செய்து உழைத்து அவர்கள் ஆண்டவருக்காக பணி செய்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் ஒரு டென்ட் அவங்க மேக் பண்ற காரியம், அதோடு இணைந்து பவுலும் இணைந்து, ஏன்னா கூடார தொழில் தான் பவுலுக்கும் தெரியும். அப்போ அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 18:3 அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவர்களானபடியினால்
அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பவுல் என்ன செய்கிறாரு? அவர்களோடு தங்கி வேலை செய்கிறார். அப்போ அவர்கள் பாருங்க, அந்த குடும்பம் பவுலோடு இணைந்து தன்னுடைய பணி செய்த குடும்பம், அதுவும் வேணா உழைக்கிற குடும்பம். பவுலை எடுத்துக்கிட்டோன்னா அவர் சொல்ற காரியம் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போ எந்த சூழ்நிலையும் தன்னுடைய சுயத்தை சாராதபடி, தேவைக்காக மற்றவர்கள்ட்ட போய் நிற்காதபடி அவர்கள் என்ன செய்ய உழைத்து தன்னுடைய காரியங்களை செய்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறது. என்ன சொல்ல போனா தைரியம் மிக்கவர்கள், அவர்கள் துணிச்சலானவர்கள் என்று சொல்லலாம். ரோமர் 16:4 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அங்க பவுல் சொல்கிறார். பாருங்க, பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள். பாருங்க, இப்போ உள்ள காலத்துல சொன்னா பாடி கார்டுன்னு சொல்லலாம். பவுலுக்காக நின்றவர்கள், துணிச்சலாக தைரியமாக தன் உயிரையே தியாகம் செய்த தம்பதியர்கள் என்று சொல்லலாம். அவருக்காக பாதுகாப்பாக நின்ற ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். 6வது பாருங்க, அவங்க வீட்டை சபையாக மாற்றியிருக்காங்க. இப்போ பவுலோடு இணைகிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, தன்னுடைய காரியத்தை அவர்களே பார்த்து கொள்கிறாங்க. ஆனால் பாருங்க, அதன் பின்பதாக அவர்களிடம் மாற்றம் வருகிறது. இந்த பிரிஸ்கிலால், இந்த ஆக்கிலால், அவங்க 2 பேரும் தன்னுடைய வீடை அவர்கள் சபையாக மாற்றுகிறார்கள். பாருங்க, ரோமர் 16:5 அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றான். அப்போ அவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஆண்டவருக்காக கொடுத்துடுறாங்க. ஒரு பக்தி நிறைந்த குடும்பம் என்று சொல்லலாம். அப்போ அந்த கணவன் மனைவி இணைந்து செய்கின்ற ஊழியம் எவ்வளவு பெரிய ஒரு சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. இன்றைக்கு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவர் பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் மனைவி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அபிஷேகத்துல இருப்பாங்க, ஜெபத்துல இருப்பாங்க, வேத வாசிப்புல இருப்பாங்க, ஆண்டுடைய பிரசனத்தோடு இருப்பாங்க. சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு சில வீடுகள்ல பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெற்றோர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பமாக இணைந்து செயல்படுகிறவர்கள் மிக குறைவு. அப்போ அவர்கள் பாருங்க, அவங்க வீட்டுல விசுவாசிகள் வர்ற அளவுக்கு அவர்கள்ட்ட மாற்றம் வருகிறது. அப்போ அந்த வீடு விசுவாசிகள் கூடி வருகிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் சபை ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள். பாருங்க, அவர் பவுலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவரோடு இணைந்து ஊழியம் செய்யறாங்க, தன்னுடைய கூடார பணியிலையும் பவுலோடு இணைந்து கொள்றாங்க. பாருங்க, என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. தாங்க வீடு, நேரம், திறமை, சொத்து எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்துடுறாங்க. பாருங்க, பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட எவ்வளவு வேணும் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குறோம். பாருங்க, நம்ம இல்லத்தை கொடுக்க முடியுமா? சில நேரங்களில் சபையின் விசுவாசிகள்கிட்ட கேட்போம், இன்னைக்கு உங்க வீட்டில் பெண்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்க இல்லத்துல திறந்து கொடுப்பீங்களா? இன்னைக்கு பெண்கள் இல்ல ஜெபம் உங்க வீட்டுல நடத்தணும்னு கேட்டா சிலர் பார்த்தீங்கன்னா அதை ஒப்புக்கொள்றதுல, கணவர்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள் வரணும், அது இதுன்னு சொல்லி தடை பண்ணிவர்கள் எத்தனை பேர். பிறகு இன்னைக்கு நம்ம வீடு ஒரு சபையாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆக்கிலால், பிரிஸ்கிலால், அவங்க குடும்பம், அந்த பெண் என்ன செய்கிறார்? தான் வீட்டிற்கு அந்த சபையை உருவாக்குற ஒரு கருவியாக மாறுகிறாள். என்னும் ஆண்டவருக்கு பணிக்காக அவங்க குடும்பமாக அர்ப்பணிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, குடும்பத்தை அர்ப்பணிக்கிறாங்க, நேரத்தை அர்ப்பணிக்காங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறாங்க. பாருங்க, வேதத்துல அவங்கள பத்தி, அவங்க பிள்ளைகளை குறித்தோ, அவங்க சொத்துக்களை குறித்தோ, அவர்கள் பெற்றோர்களை குறித்தோ எந்த காரியமும் சொல்லப்படுற. ஆனால் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த இந்த குடும்பத்தினர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு குடும்பம். இந்த பிரிஸ்கிலாலை குறித்து சொல்லப்பட்டனா, அவள் மதிப்பு மிக்கவளாக இருக்கிறாள். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எவ்வளவேனும் மதிப்பு மிக்கவர்களாக இருக்க. அவங்க வீட்டுக்கு வர்றவங்க சொல்லணும், இந்த அக்கா வீட்டுக்கு வந்த பிரகாசமா இருக்கு, ஒரு மதிப்பா இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்கு.
ஆண்டவர் உங்களையும் கத்தர் அழைக்கிற அந்த ஆக்கிலால் பிரிஸ்கிலால போல கத்தர் உங்களை அழைக்கிறார். நம்ம இல்லத்தை திறந்து கொடுக்கணும் ஆண்டவருக்காக, நம்ம உள்ளத்தை திறந்து கொடுக்கணும் ஆண்டவருக்காக. ஒருவேளை சில நேரங்கள்ல நம்ம அதை செய்வதில்லை. நம்ம குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கு, குடும்ப கணவர் அநேக காரியங்கள்ல தவறி விடுகிறோம். ஆனால் இந்த குடும்பம் ஆக்கிலால் பிரிஸ்கிலால் குடும்பம் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, கத்தருக்காக அர்ப்பணித்து நேரத்தை எல்லா காரியத்தையும் அவருக்கு கொடுத்த ஒரு குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை குடும்பமாக நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை உங்க வீட்டில் ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம், ஆராதனை நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்க ஒரு சின்னதா கூடி உங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் கூடி 4 பேர் சேர்ந்து ஒரு பிரேயர் செல் வைத்து நடத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பாங்க. இந்த ஊழியத்தை நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன ஊழியம், இந்த ஆக்கிலால் பிரிஸ்கிலால் செய்த ஊழியம் பாருங்க, அவர் பவுலோடு இணைந்து செய்த ஊழியம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாறுறதுக்கு காரணம் அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், எங்க குடும்பமாக நாங்கள் உமக்காக நாங்கள் சாட்சியா வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஆக்கிலால் பிரிஸ்கிலால் இந்த குடும்பத்துல பிரிஸ்கிலால் அந்த பெண் தன்னுடைய வாழ்நாளிலே கணவரோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்காக உடைய ஊழியத்துக்காக தங்க வீடுகளை திறந்து கொடுத்து எல்லா காரியத்திலையும் உமக்கு முன்னிருந்து உமக்கு சாட்சியாய் ஜீவித்தது போல நாங்களும் இசப்பா எங்க வாழ்க்கையில எங்க கிராமத்துல மற்றவர்களுக்கு நாங்க ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக எங்களை பயன்படுத்த, மற்றவர்களுக்கு நாங்க சாட்சியா இருக்கணும் அப்பா. எங்க குடும்பம், எங்க வீடு இசப்பா ஒரு ரட்சிப்பின் ஒரு கருவியாக மாறணும். எங்க வீட்டிலேயே கூட நாங்க ஜெபங்களை ஏறெடுக்கணும். அநேகருக்கு எங்க இல்லம் ஒரு ஆசீர்வாதத்தின் இல்லமாக மாற்றி கொடுக்க கிருபை தாங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. நாங்களும் கூட இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணித்து உங்களுக்கு சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை முக்கிய இரடிக்கும் மீப்பர் முழுக்க கிருப்பிதாவே. ஆமென்.